எக்கோ வேகமாக நடந்து வாங்கக்கா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு எங்கேன்னு கூட தெரியாது. இதோ வரமா. ஏன் குழலி இப்படி சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த அக்கா நெட்டக்கா அதை வச்சு ஒரு ஸ்டெப் வச்சாவே நம்ம அதுக்கு 10 ஸ்டெப்பு நடக்க வேண்டியதாக இருக்குது. நீ சொல்கிறது சரிதான். எக்கா என்னக்கா பேசிட்டே நின்றுட்டு இருக்கிறீங்க, நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லுங்கக்கா. இதோ வரமா. இன்னும் எவ்வளோ தூரங்க்கா நடக்கணும்? இதோ பக்கத்தில் வந்தாச்சுமா. சரிக்கா. ஆமாம் மகிழினி, உன்னோட புது வீட்டு சாவி கொண்டு வந்திருக்கிறியாம்மா? இல்லையேக்கா, அது அவர் கொண்டு வரேன்னு சொன்னார், அதனால நான் அப்படியே வந்துட்டேன். ஆனாக்கா என்னை இனிமேல் மகிழினின்னு கூப்பிடாதீங்கக்கா. ஏம்மா? அது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேருங்கக்கா. என்னை எல்லோரும் வீட்டில் மயூரான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் மயூரான்னு கூப்பிடலின்னா மயூன்னு கூப்பிடுங்கக்கா. சரி மயூ, நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். என் பேர் சரோஜான்னு வச்சுருந்தேன்ல, அது என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கலையாம்மா, அதனால கங்கான்னு மாற்றிக்கிறேன். அக்கா பேசிகிட்டே நிற்காதீங்க, நம்ம கிளம்பலாம். சரி சரி. அக்கா மயூக்கா இங்கே பாருங்க. என்னம்மா? அக்கா அதுதாக்கா எங்கள் துணி கடை. உங்கள் ஹோட்டலா? எங்கே பார்ப்போம். எத்தா பெருசு இருக்குது உங்கள் துணி கடை. அப்படின்னு எனக்கு துணி எடுக்கிற செலவு மிச்சமாட்ட தெரியுதே. ஏக்கா சிரிக்கிறீங்க? எனக்கெல்லாம் துணி ஃப்ரீயாக தர மாட்டீங்களா? உனக்கு இல்லாததாம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீயே வந்து எடுத்துக்கலாம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சும்மா தான் கேட்டேங்க்கா. உண்மையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீ ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு போகலாம், அது நம்ம கடையாட்டம்மா. ஆமாம், நீ ஏன் இப்படி சாஞ்சு நின்றுட்டு? அது வந்துக்கா உங்கள் துணி கடை பார்க்கறதுக்கு தான். நீ ஏன் கை தூக்கிட்டு நிற்கிற? கையை இறக்கறதுக்கு மறந்துட்டம்மா, தான் இறக்கி. உன் ஹைட்டுக்கு துணி கடையே இருக்கும், நீ இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறியா? கிண்டல் பண்ணாதீங்கக்கா. சரி இப்போ நிமிறேன். சரிக்கா. போதுமாக்கா? வீடு வந்துருச்சு, போலாம் வாங்க. இதில் எதுக்கா நம்ம வீடு? நீ கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற வீடு தானே சொன்னேன்? ஆமாங்க்கா, கிரவுண்டு பக்கத்தில் 2 வீடு இருக்குமாமா, அது ஒரு வீடு எங்களுதுன்னு சொன்னாங்கக்கா. ஏன்க்கா உங்கள் வீடு எங்கே இருக்கு? எங்கள் வீடு கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்கக்கா. ஓ சரி சரிங்க. இதாம்மா நம்ம ஊரில் இருக்கிற கிரவுண்டு. நல்ல பெரிய கிரவுண்டாக இருக்குதேக்கா. இங்கே தாம்மா உன்னோட வீடு இருக்குது. அப்படியாக்கா? சரி போய் பார்ப்போமா? சரி பாப்போம்மா. இதில் எதுக்கா என் வீடு? அதோ அங்கே இருக்கிற பாருமா, கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே, அதான் உன் வீடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதான் காலியாக இருந்துச்சு. போய் பார்ப்போம். என்னக்கா யாரோ இங்கே இருக்க மாதிரி இருக்குதே? ஆமாம்மா, இங்கே யாரோ குடி வந்துட்டாங்களாட்டு தெரியுது. அப்படின்னா இது என் வீடு இல்லையாக்கா? தெரியலையம்மா, ஒரு டைமு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. இதோ இப்போ கேட்குறக்கா. அம்மா நான் வீட்டுக்கு போட்டு. சரி போகலாம் இரு, இந்த அக்காவையும் கூட்டிகிட்டு போகலாம். ஜாலி. அப்படின்னு இந்த அக்கா வந்தாங்கன்னா நமக்கு திங்கிறதுக்கு தீன் பண்ண கொடுப்பாங்களே, இல்லைன்னா நான் உங்களுக்கு எதுவுமே சாப்பிட்ற கொடுக்காத மாதிரி தான் பேசுறது. அம்மா சரிம்மா, இவங்க முன்னாடி எனக்கு பேசாதம்மா. போடி வீட்டுக்கு போ, நான் வரேன். சரி. ஏம்மா மயூ, சொல்லுங்கக்கா. நம்ம வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கலாமா? இப்போ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். பரவாயில்லக்கா, நான் இங்கேயே நின்று ஃபோன் பண்ணிக்கிறேன். நீ தானம்மா சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு, இப்போ வந்து இப்படி பிரித்து பார்க்குற, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா. சரி வரேன், போகலாம் வாங்க. சரி வா. ஆமாக்கா, குழலி இங்க? அவள் வீட்டுக்கு ஓடியே போயிட்டாளே. அப்படியாக்கா? ஆமாம்மா, போகலாம் வா. அக்கா இதில் எதுங்கக்கா நம்ம வீடு? அதோ அந்த மாடி வீடு தாம்மா நம்மளுது. சரி வாமா உள்ளே போகலாம். என்னடி அக்கா வந்துட்டியா? ஒரு மரியாதையே இல்லை. ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே இப்படி தான் டிவி பார்த்து சாப்பிட்ருப்பாங்களா? ஆமாம், ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தியாடி? ஆமாம் ஆமாம், எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ தின்னுட்டு இருக்கிறது பார்த்தாதுன்னு இன்னும் வேணுமா? சரி சரி, நான் போய் ஒரு துணி போட்டு பார்க்க போகிறேன். கம்மனே இருக்க மாட்டேன், இப்போ எதுக்கு துணி போட்டு பார்க்க போகிறேங்கிற? போடி. இந்த வீட்டில் நமக்கு ஒரு மரியாதை இருக்குதா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்ப்போம். போடி. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடி. இந்த ட்ரெஸ் கேவலமாக இருக்குது. உனக்கு பொறாமடி, நான் போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்.
இவ ட்ரெஸ்ஸை பார்த்து நமக்கு பொறாமையாம்மா. போ போ, அம்மா கிட்ட போய் திட்டு வாங்க போறா. சரி, நம்ம வேலையை என்ன பார்ப்போம். ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? வாம்மா, நம்ம வீடு தான், உள்ள வா. இதோ வந்துட்டேன்க்கா. மகிழ், அம்மா நீ எப்பம்மா வந்த? இது யார் உன்னை போட்டு பார்க்க சொன்னது? நேற்று தானே எடுத்துகிட்டு வந்தது. நீ இதெல்லாம் யார் துவைக்கிறது? புதுசாக இருந்தால் உடனே போட்டு பார்த்துடணுமா? நானே உன்னை திட்டக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஆனால் இப்படியே நடந்துட்டுருக்குற. ஒரு நாளைக்கு செமத்தியாக வாங்க போகிறப்பாரு. சாரிம்மா. ஐயோ சாரிம்மா, உன்னை வேறு நிற்க வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கனே. இதுதான் என் 2வது பொண்ணு மகிழ். போய் துணியை மாற்றிட்டு வா. 2வது பொண்ணா? சரி சரி. சிரிச்சுட்டே இருக்கிறியா? நான் அம்மாட்ட வாங்க போகிறேனோ இல்லையோ, நீ என்கிட்ட வாங்க போகிற. அதை அப்போ பார்த்துக்கலாம். சரிம்மா, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். வாம்மா, வந்து உட்காரு. இல்லை பரவாயில்லைங்கக்கா. அட வாம்மா, இது நம்ம வீடு தானே, வந்து உட்காரு. சரிங்கக்கா, நான் வந்து உட்கார்றேங்க. இருந்துக்கம்மா, நான் போய் காப்பி போட்டு வரேன். அட சாமி, என்ன பெரிய வீடாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும். ஏன்னா இந்த அக்கா ரொம்ப நல்லா அக்காவாக இருக்கிறாங்க. இந்தாம்மா, காப்பி கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குதுக்கா. சரிம்மா.